Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இந்த சமாதானத்தை எப்படி நாம் பெற்று இதை பேணி பண்படுத்துவது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். இந்த பிரின்சிபல்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற பிரின்சிபல்ஸு சமாதானத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். மாற்றப்பட்ட உள்ளத்தில் காணப்படுகிற சகல குணாதிசயங்களும் இப்படி தான் பண்படுத்தி பேணி வளர்க்கப்பட வேண்டும். இதை எப்படி பண்படுத்துவது, இதை எப்படி டெவலப் பண்ணுவது, இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி இதை பண்படுத்துவது, 3 காரியங்களை காண்பிக்கப்பார். அதில் முதலாவது காரியம், இந்த சமாதானம் உள்ளத்தில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, கொலோசையரில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இதை பற்றி சொல்கிற விதத்தையே கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த சமாதானம் ஏன் இல்லாமல் இருக்குது? இந்த சமாதானம் இல்லாமைக்கு காரணம் என்ன? ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணங்கள்? இதை சமாதானத்தை உண்மையாகவே நம்ம நிலைநிறுத்தணும்னா வெறும் டெக்னிக் பார்த்தாது. அதை பண்ணு, இதை பண்ணு, கண்ணை மூட்டி உள்ள நேரம் உட்காரு, இப்படி பண்ண அப்படி பண்ணு, அதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் உதவாது பாருங்கள். எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, கத்துறேன், எப்படி மூச்சு விடு, எப்படி இது பண்ணு, இதெல்லாம் நடக்காது. இது ரொம்ப ஆழமான காரியம் பாருங்கள். சமாதானம் ஏன் இல்லாமல் இருக்குது? ஏன் இல்லாமல் இருக்குன்னா, நாம் யார், எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு, எப்படி அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி நம்ம உண்டாக்கியிருக்கிறாரு, நாம் எப்படி வாழ வேணும் என்று உண்டாக்கியிருக்கிறார், நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எதுக்காக இந்த வாழ்க்கை, இதை எப்படி நாம் வாழ வேணும், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதிலெல்லாம் கோளாறு இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லையே ஒழிய இது வெறும் டெக்னிக் இல்லை. இது இவ்வளோ நேரம் கண்ணை மூட்டு உட்காந்துருந்தா சரியாக போயிடும், மூச்சு ஆழமாக இழுத்து விட்டினா சரியாக போயிடும்ன்றா அந்த மாதிரி டெக்னிக் கிடையாது பாருங்கள். இது நீங்கள் யார், எதற்காக பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, நீங்கள் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன, இவைகளோடு சம்மந்தப்பட்டது. இதுக்கு வேறு ஷார்ட்கட்டே கிடையாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் சபைக்கு வர்றேங்க, அங்கே உட்காந்தா இந்த பாட்டுக்கிட்டலாம் பாடுறீங்களா, நல்லா இருக்குது, எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு வேணும். எனக்கு ஏசு யார், எதுக்கு வந்தார், நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் விலைக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்த உடனே நீங்கள் அந்த பாட்டெல்லாம் பாடி எல்லாம் மியூசிக்கெல்லாம் வாசிக்கும்போது அப்படியே ஒரு சமாதானம், ஒரு ஃபீலிங் அப்படியே இறங்குதுங்க. அந்த ஃபீலிங் இறங்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சமாதானம், எனக்கே தெரியாத ஒரு சமாதானம் எனக்கு வந்துடுதாக்கும். அந்த ஃபீலிங் என்னை நிரப்பிடுதாக்கும். அது போதும் எனக்கு, அதுக்காக தான் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. தப்பான அபிப்பிராயம். கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது. ஆழமாக சில காரியங்களை நோண்டி எடுத்து சரி பண்ண வேண்டியதாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். சிலர் ஏதாவது தெரியாமல் என்ன பேசிட்டு இருக்காங்க, சபைக்குள்ளே எப்படி ஜாதி இருக்கலாம்னு. ஆமாம் இருக்குது, ஆனால் சபை இதெல்லாம் இருக்கலாம்னு ஒரு நாளும் போதிக்கிறது கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு தான் போதிக்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்குது, அடிமை என்றும் சாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். இங்கே நம்முடைய ஐடென்டிட்டியே இழந்துடுறோம் பாருங்கள். ஒரு கேக்கு தயாரிக்கும் போது அதில் முட்டை, உப்பு, சர்க்கரை, ஃப்ளேவரு என்னென்னத்தையும் கலக்கிறோம். எல்லாத்தையும் கலந்துதான் ஒரு கேக்கை உண்டாக்குறோம். அந்த கேக்கை உண்டாக்குன பிறகு முட்டையை நீங்கள் தனியாக எடுக்க முடியாது, தனியாக சாப்பிட முடியாது, அதோட கலந்தால் கேக் ஆகிடுச்சு, அது அவ்வளோதான். தனியாக பார்க்க முடியாது. சர்க்கரையை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது, உப்பை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது, ஃப்ளேவரை நீங்கள் தனியாக, எல்லாம் கலந்து தான் வருது கேக். அது அவ்வளோதான். அதனுடைய தனித்தன்மையை இழந்து எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்துருது. சபை என்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம். சொல்லியிருக்கு பாருங்க, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகியவைகளை உண்டு பண்ணுகிறவங்களை அவைகளை அழித்து போடுங்கள். விக்கிராராதனையான பொருளாசைன்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்க, பொருளாசை தான் விக்கிராராதனைன்னு சொல்லுது வேதம், பொருளாசையை மட்டும்தான் விக்கிராராதனைன்னு சொல்லுது. நிறைய போதனைகள் இப்படி நடக்குது, பொருளாசை தான் விக்கிராராதனை அப்படின்னு. பொருளாசையை மட்டும் சொல்லலைங்க, எல்லாமே விக்கிராராதனை தான். வேத வசனம் விக்கிராராதனை பற்றி எப்படி போதிக்குது?
வெறும் ஒரு சிலையை வச்சு வணங்குறது இல்லை விக்கிரகாராதனை. வேதவசனத்தின்படி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகாராதனை என்று வேதம் போதிக்கிறது. அப்படிதான் போதிக்குது. யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனைகள் போதிக்கப்படும் போது எப்படி போதிச்சது? எப்படி போதிச்சார் ஆண்டவர்? சொல்றார், உங்கள் அடிமைத்தன வீடாகிய, யாத்ராமம் 22, உங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான் கர்த்தர் அப்படின்றார். அப்புறம் பாருங்க, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நான் தான் கர்த்தர், வேற தேவன் இருக்கக்கூடாதுன்றார். அப்போ நான் சொல்கிறேன், 3வது ஆப்ஷன் கிடையாது. ஒன்று அவர் கர்த்தராக இருக்கணும், இல்லை வேற ஏதோ ஒன்று கர்த்தராக இருக்கணும். உங்களுக்கு எனக்கு கர்த்தரே கிடையாது, எனக்கு தெய்வமே கிடையாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. தியரட்டிக்கலாக அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக பார்க்க போனீங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தெய்வமாக இருக்கிறது. ஏதோ ஒன்றை அவர்கள் தெய்வத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து பூஜிக்கிறார்கள், வணங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. தெய்வமே எனக்கு கிடையாதுன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெய்வமாக இருக்குது. எப்படி இன்னொன்று தெய்வமாக இருக்க முடியும் அவங்களுக்கு? எப்படின்னா, சில நேரத்தில் அது நல்ல காரியமாகவே இருக்கலாம். பொருள் ஆசை எடுத்துக்கோங்க. பொருள் ஆசை நீங்கள் சொல்லியிருக்குது. பொருள் எடுத்துக்கோங்க, மெட்டீரியல் திங்ஸ். பொருள் அது கெட்டதா? அது யார் சொன்னது கெட்டதுன்னு? பொருள் நல்லதுங்க. சாப்பிட்றோம், அது பொருள் தான். ஒரு கட்டில் மேலே படுக்கிறோம், அது பொருள் தான். ஒரு வீட்டை கட்டுறோம், அதில் தங்கியிருக்கோம், அது பொருள் தான். பொருள்கள் நல்லது, நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். அதில் பல வசதிகள் நமக்கு ஏற்படுகிறது, பயன்படுத்துகிறோம். பணத்தை கூட பொருள்னு சொல்கிறோம், அது கெட்டதா? அது பணம் கெட்டதா? யார் சொன்னது கெட்டதுன்னு? சில ஆளுங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது கெட்டது கிடையாது. அது இருக்கிறதுனால தான் போய் சாப்பாடு வாங்க முடியுது, சாப்பிட முடியுது, எங்கேயும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் அலைய வேண்டியதில்லை, பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்போ அதை எப்படி கெட்டதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதனால தான் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுது, துணிமணி வாங்க போட முடியுது, நிர்வாணம் இல்லை, பசி இல்லை, நிந்தை கிடையாது, அவமானம் கிடையாது. பணம் அதுலேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றுது, நம்மளை உடுத்துது, நம்மளை பசியை தீர்க்குது, எல்லா வசதிகளையும் கொடுக்குது நமக்கு. அப்போ பணம் என்கிற பொருளை தீமைன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லைன்னு அர்த்தம். யோசிக்காமல் பேசுகிறாங்க. அது ஒன்றும் தீமை கிடையாது. இன்னும் கேட்டால் எத்தனையோ விதத்தில் அது நல்லதுன்னு சொல்லலாம். நல்ல காரியங்களுக்காக அதை நம்ம பயன்படுத்தலாம். எத்தனையோ விதத்தில் அது நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நல்ல காரியத்தை நல்லா சம்பாரித்து, நல்லா எடுத்து, நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தி நல்லா வாழ வேண்டிய அந்த நல்ல காரியத்தை எடுத்து, அதே தான் வாழ்க்கை, அதுக்காகவே என்னை விற்று போடுறேன், அதுக்காக தான் நான் வாழ்கிறேன், பணம் தான் சொல்லி நலையிறான் பாருங்க. அதுதான் பொருள் ஆசை. அது விக்கிரகாராதனை ஆயிடுது. ஏன்? கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வச்சிடறோம். எல்லாத்துக்கும் மேலான இடத்த அது கொடுத்துட்றோம். அது கொடுக்குறது தப்பு. அது கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கணும். அது முக்கியம், வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் அதை கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்க வேண்டியது கிடையாது. கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதுவுமே இருக்கக்கூடாது, கடவுள் தான் இருக்கணும். அந்த இடத்துல ஒன்று அதை வைக்கும் போது அது விக்கிரகாராதனை ஆகிறது. இப்படி பலரும் பலதை தங்களுடைய விக்கிரகமாக ஆக்கி கொள்ளுகிறார்கள், தாங்கள் வணங்குகிற ஒன்றாக ஆக்கி கொள்ளுகிறார்கள். அப்படிதான் வேதவசனம் போதிக்குது. அப்போ நான் கர்த்தர், என்னையன்றி வேறொரு தேவர்கள் இருக்கக்கூடாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வேற எதையோ ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். கடவுளே இல்லைன்னு ஒரு மனுஷன் இருக்க முடியாது. எல்லாரும் எதையோ ஒன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எதை ஆராதிக்கிறீங்க. நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் எதையும் ஆராதிக்கிறது இல்லைங்க. நான் சொல்கிறேன் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு. எதை ஆராதிக்கிறேன்னு எதையாவது ஒன்றை குறித்து ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் எண்ணி, அது இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது, அது என் கையை விட்டு போச்சுன்னா நான் உயிரையே மாய்த்து கொள்ள போகிறேன், அது இல்லைன்னா நான் செத்துருவேன், அது இல்லைன்னா நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதையாவது ஒன்றை பற்றி. அது இல்லைன்னா நான் சந்தோஷமாகவே இருக்க முடியாது, அது இல்லைன்னா நிம்மதியாகவே நான் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறது. எதை பற்றி அப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் வணங்குகிற தெய்வம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முதலிடத்தை பெற்றிருக்கு. ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்றீங்களே. அப்படிப்பட்ட இடத்துக்கு அது எப்படி வந்தது? அதை தூக்கி அங்கே வச்சுட்டீங்க, அதை தூக்கி ஒரு பலிபீடத்தின் மேலே வச்சுட்டீங்க, அதை தூக்கி உங்களுடைய தெய்வம் ஆக்கிக்கிட்டீங்க.
அப்படி தெய்வம் ஆக்கி கொள்ளும்போது எதை நம்ம அப்படி தெய்வம் ஒரு ஆளாக்கிடலாம், ஒரு புருஷன் அப்படி ஆக்கிடலாம், ஒரு மனைவி அப்படி ஆக்கிடலாம், ஒரு பிள்ளை அப்படி ஆக்கிடலாம், பணத்தை அப்படி ஆக்கிடலாம், நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு சொத்து அப்படி ஆக்கிடலாம், எதையோ அப்படி ஆக்கிடலாம். கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டாந்து அதை வச்சுட்டு இது இல்லைன்னா என் உயிரை போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் அதுதான் உங்கள் தெய்வம். அப்போ அதை இழக்கும் போது, அது உங்கள் கையை விட்டு போகும்போது எனக்கு வாழ்வே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் சமாதானம் போய்விடுகிறது. இதுக்கும் சமாதானத்துக்கும் தான் கனெக்ஷன். சமாதானம் எப்படி போச்சு? ஏதோ ஒரு சூழ்நிலைனால போல, உள்ளம் அதை தெய்வமாக நினைக்குது, அதை வணங்குது, அதை பெருசாக நினைக்குது, அதை தான் முக்கியமாக நினைக்குது. அதனால தான் சமாதானம் போகுது. அதே நீங்கள் அதை பார்த்து, நீ என் தெய்வம் இல்லை, என் தெய்வம் இயேசு ஆண்டவர், அவரை தவிர நான் எதையும் வணங்குகிறது இல்லை, நீ எனக்கு அவசியப்படலாம், நான் உன்னை பயன்படுத்தலாம், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் உனக்கு இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லை எனக்கு, நீ எனக்கு பயன்படுகிற ஒரு பொருளாக இருக்கலாம், ஆனால் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அது உங்களை வருத்தப்படுத்தவே முடியாது, சமாதானத்தை எடுத்து போடவே முடியாது. வணங்குதா உங்களுக்கு? டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எது உங்களுடைய தெய்வமாக இருக்கிறது? உங்களுடைய தெய்வம் என்ன? தெய்வத்தை வைக்க வேண்டிய இடத்துல எதை வைத்தீங்க? நல்லா யோசித்து பாருங்கள். எதுக்காக அதிக நேரம் செலவழிக்கிறீங்க? எது மேலே அதிக கவனம் செலுத்துறீங்க? எது மேலே அதிக ஆசையை வச்சிருக்கிறீங்க? எது மேலே உங்களுடைய எண்ணத்தை வைத்திருக்கிறீர்கள்? எதை பெருசாக நினைக்கிறீங்க? எது இல்லைன்னா நான் வாழவே முடியாது, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் உங்கள் தெய்வம். கடைசியா மூணாவது, முதல்ல என்ன? ஆழமாக சிந்திக்கணும், இன்னொன்று ஆழமாக நோண்டணும். சில காரியங்கள் தவறுகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில், வைக்கக்கூடாத இடத்துல சில காரியங்களை வச்சிட்டோம். அப்போ அது நம்ம கையை விட்டு போகும்போது, அதுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது, அது கிடைக்காதுன்னு நினைக்கும்போது சமாதானமே போயிடுது பாருங்க. ஏன்னா கடவுளை காட்டிலும் பெரிய இடத்துல அதை வச்சிட்டோம், கடவுளை 2வது இடத்துக்கு கொண்டு போயிட்டோம், இதை கடவுளை கொடுக்குற இடத்துல வச்சிட்டோம். அதனால தான் சமாதானம் போகுது. வேத வசனம் சொல்லுது, அதெல்லாம் விட்டு ஒழிங்க. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல எதையோ வச்சுட்டீங்க, அதை விட்டு ஒழிங்கன்றாரு. என்னத்தை வச்சுட்டாங்க சிலர்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, பொருளாசை, இதெல்லாம் வச்சுட்டீங்க, இதெல்லாம் விட்டு ஒழிங்கன்றாரு. சரி, கடைசியா நம்ம அண்ணாந்து பார்க்க வேண்டும், சில காரியங்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும், சில காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், நோண்டி பார்த்து சில காரியங்களை களைந்து எறிந்து போடணும், ஏறெடுத்து பார்க்க வேணும் சில காரியங்களை. என்னத்தை ஏறெடுத்து பார்க்கறது? பாருங்க, இந்த காரியங்களெல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம ஆண்டவரை நாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, நானே கர்த்தர், என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அவரை உங்கள் தெய்வமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை யோசித்து பார்க்கணும். பல்வேறு காரியங்கள் மேலே ஆசையில் வைக்கிறோமே, விருப்பத்தை வைக்கிறோமே, அதை தெய்வத்தை வைக்கிற இடத்துல வச்சிடுறோம் இல்லையா? அதை எப்படி மாற்றுறது? அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இதில் தான் நிறைய மக்கள் மாட்டிக்கிறாங்க. அதை விட முடியலைங்க, எனக்கு அந்த ஆசையை விட முடியல, அது இது முடியலன்றாங்க. அப்போ எப்படி அதை மாற்றுறது? எப்படி மாற்றுறதுன்னா, தாமஸ் சால்மர்ஸ்னு ஒருத்தர், அவர் சொல்கிறார் அதை பற்றி, ஐடல்ஸ் cannot be uprooted, they can only be replaced. வாழ்க்கையில் விக்கிரகங்கள் அப்படியே களைந்தெறியப்பட முடியாது, அவைகளை மாற்றலாம், இதை எடுத்து போட்டு இன்னொன்று கொண்டாடலாம், அதுதான் பண்ணணுன்றார். We only cease to be the slave of one appetite because another taste has brought it into subordination. அதாவது ஒரு காரியத்தின் மேலே ஆசையை வச்சுருக்கிறோம், தனியாத தாகமும் ஆசையும் அது மேலே இருக்குது, அதுதான் நம்மளை கெடுத்துருச்சு, அதுதான் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துருச்சு, எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இதுலேருந்து மீளணும்னா இதை காட்டிலும் மேலான ஒன்றின் மேலே நம்முடைய ஆசையை வைக்கிறோம். இதை வச்சிருக்கிற இடத்துக்கு அதை கொண்டாடணும், நம்ம அதை கொண்டு வந்தால் தான் இது ஒழியும். இதை ஒழிக்கிறதுனா அதை கொண்டு வந்து தான் ஒழிக்க முடியும். இதை விட மேலான ஒன்றை கொண்டு வந்து அங்கே வச்சு, இதை கொண்டாந்து இதை டிமோட் பண்ணி இதை கீழே கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் இதை ஒழிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்றது தான் சொல்கிறார். எப்படி பண்ணுறது? 5ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஆகையால்னு ஆரம்பிக்குது. ஆகையால்னா முதல் 4 வசனத்தோட கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். முதல் 4 வசனத்தோடு அதை கனெக்ட் பண்ணுது. முதல் 4 வசனத்தோட என்ன கனெக்ஷன் அதுக்கு? ஆகையால்ன்றது எப்படி கனெக்ட் ஆகுது முதல் 4 வசனத்தோட? முதல் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால்.
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கீழானவைகளை, தாழ்ந்தவைகளை, கிறிஸ்துவை காட்டிலும் தாழ்ந்திருக்கிற சில காரியங்கள் மேலே கவனத்தை வச்சு அதை பெருசாக நினச்சி அதை தேடிட்டு இருந்துட்டோம். அதை விட்டுட்டு எல்லாவற்றுக்கும் மேலாயிருக்கிற அவரை தேடுங்கள் அப்படிங்கிறார். தேடுங்கள் அப்படிங்கிறாரு. 2ஆம் வசனம் சொல்றது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இங்கே பார்க்குறவைகள் இல்லை, மேலானவைகளை நாடுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மரித்தீர்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவர் மரித்த போது உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக மரித்தார்னு அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது நீங்களே உங்கள் பாவங்களுக்காக மரித்ததாக தேவன் உங்களை எண்ணுகிறார். உங்கள் பாவங்களுக்கு அடைய வேண்டிய தண்டனைகள் நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரிச்சிட்டீங்க. அவர் மரித்த போது நீங்களே மரித்ததாக தேவன் உங்களை பார்க்கிறார். ஆகவே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதாக, பரிகரிக்கப்பட்டதாக அவர் காண்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மரித்தீர்கள் நீங்கள். 2வது, நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் அப்படின்னு இருக்குது. எழுந்திருக்கிறீங்க. மரித்தது மட்டும் இல்லை, எழுந்திருக்கிறீங்க. மரித்த போது நீங்களே உங்களுடைய பாவங்களுக்கு உங்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டது போல் ஆயிடுச்சு. அவரோட நீங்கள் மரித்த போது உங்கள் பாவங்களுக்கான தண்டனை நீங்கள் பெற்று முடிஞ்சாச்சு. அப்படி தான் பார்க்குறாரு கர்த்தர். நீங்கள் எழுந்திருக்கும் போது எப்படி பார்க்குறாரு? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவ தேவன் வலது பார்சத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. கனமும் மரியாதைக்குரிய ஒரு இடத்துல, ஸ்தானத்தில் அவர் வைத்திருக்கிறார். உன்னதத்தில் வைத்து எல்லாத்தையும் அவருடைய பாதத்தை கீழ்ப்படுத்தியிருக்கிறார். ஏன்? அவருடைய குமாரன் மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். ஏன் அவ்வளோ பிரியம்? தனக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்த குமாரன், தன்னைத்தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு எவ்வளோ கீழ்ப்படிஞ்சார்? மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார். மரிக்கவும் கீழ்ப்படிஞ்சிட்டார். கடவுள் என்ன மறிக்க சொன்னாலும் நான் ரெடின்ட்டார். கர்த்தருக்கு அவ்வளோ பிரியம் அவர் மேலே. அதனால் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் பூமி கீழான மத்தியிலும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தி தமது வலது பார்சத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை பார்த்து மகிழ்கிற தேவன், அவரை பார்த்து சந்தோஷப்படுற தேவன், இவர் என் குமாரன் எல்லாத்திலையும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு, ஆகவே நான் இவரை உயர்த்துகிறேன்னு சொல்கிற தேவன் உங்களை பார்த்தும் அதே தான் சொல்கிறார். இவன் மேல் எனக்கு பிரியம். அவருடைய கீழ்ப்படுதலை உங்களுடைய கீழ்ப்படுதலாக எண்ணுகிறார். அவரை எப்படி எண்ணுகிறாரோ அப்படி உங்களை எண்ணுகிறார். அவரில் எப்படி மகிழ்கிறாரோ அப்படியே உங்களை மகிழ்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், மரிச்சிருக்கிறீங்களா அவரோட கூட, உங்கள் பாவங்களுக்காக தண்டனை நீங்கள் பெற்றாயிடுச்சு. அப்படி தான் பார்க்குறாரு ஆண்டவர். எழுந்திருக்கீங்களா அவரோட, கர்த்தர் உங்கள் மேலே பிரியப்படுகிறார், உங்களை குறித்து மகிழுகிறார், சந்தோஷப்படுகிறார் கர்த்தர். அப்புறம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, இது மறந்துடாது, அது பெரிய அண்டர்லைன் பண்ணுங்க, சுவர்க்கில் போடுங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. வேற காரியங்களை கொண்டு வந்து தெய்வத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை வணங்குறவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுடைய ஜீவன் அது, அவங்க புருஷன் அவங்களுடைய ஜீவன், அவங்க மனைவி அவங்களுடைய ஜீவன், அவங்க பிள்ளை அவங்க ஜீவன், அவளுடைய சொத்து அவருடைய ஜீவன், அவருடைய பணம் அவருடைய ஜீவன், அவளுடைய எதை அவங்க பூஜிக்கிறாங்களோ வணங்குறாங்களோ அது அவருடைய தேவன், அவளுடைய ஜீவன், அது அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரட்சகர், அது அவருடைய எல்லாவற்றுக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து நம்முடைய ஜீவன். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், என்னுடைய ஜீவன் அவர். அப்படின்னா என் உயிரே அவர் தான், எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமே அவர். அப்ப அவரை ஜீவனா என்றீங்களா? இல்லை இந்த பூமிக்கு அடுத்த சில காரியங்களை கொண்டு வந்து அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டிங்களா? பெரிய தப்பு. ஏன் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லைன்றாங்க நிறைய பேர். ஏன் சமாதானம் இல்லை? எதை வணங்குறீங்கன்னு பாருங்கள். எது கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல வந்துருச்சுன்னு பாருங்கள். எது மேலே உங்கள் ஆசை இருக்குது, எது மேலே உங்கள் கவனம் இருக்குது, எதுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க? சிலர் கடவுளுடைய வார்த்தையில் நேரத்தை செலவழிக்கிறது இல்லை. கடவுளுடைய காரியங்களுக்கு எந்த நேரமும் கிடையாது உங்களுக்கு, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது.
அது எப்போ ஒரு நேரம் தான், மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, அதில் தான் கவனம் அதிகம். அப்போ அதுதான் தெய்வம் அவங்களுக்கு. இவர் தெய்வம் கிடையாது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து உங்களுடைய ஜீவனா? இப்படி தான் பாருங்கள், அதுலேருந்து மீள்றீங்க. சமாதானம் இல்லாத நிலையிலேருந்து எப்படி மீள்றீங்க? இது என்னுடைய ஜீவன், அது என்னுடைய ஜீவன், இதுதான் என் உயிர், இது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்றது போய் இவர் தான் என்னுடைய ஜீவன், கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன் மாறும்போது நான் சொல்கிறேன், சமாதானம் எடுபடாது. போன சமாதானம் திருப்பி வந்துடும். தேவ சமாதானம் உங்கள் இருதயம் சிந்தனையும் ஆண்டு கொள்ளும், காத்து கொள்ளும். எந்த சூழ்நிலையும் உங்களை கலங்கடிக்க முடியாது, பயப்பட வைக்க முடியாது. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் இவர் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு நின்னீங்கன்னா நீங்கள் தோற்கடிக்கப்படவே முடியாது. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். உலகத்தார் சமாதானம் என்ன சொல்கிறாங்க? ஓ, உனக்கு மன நெருக்கம் ஏற்பட்டுருக்குதோ, உனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குதா, ரிலாக்ஸ் பண்ணுறது கத்துறேன் வா, டென்ஷன் எப்படி ரிலீவ் பண்ணுறது கத்துறேன் வா, மூச்சை எப்படி விடு, இப்படி கையை நீட்டு, இப்படி காலை நீட்டு அப்படின்றான். இது அப்படி மேலோட்டமான காரியம் இல்லைங்க. அப்படி இப்போ சமாதானத்தை கொண்டு வர முடியாது. சமாதானம் ரொம்ப ஆழமான காரியம். நீங்கள் யார், கடவுள் யார், எதுக்காக அவங்கள உண்டாக்குனார், ஏன் அப்படி ஆனீங்க, எப்படி இருக்க வேண்டியவங்க, என்ன கோளாறு, அந்த கோளாறு எப்படி சரி பண்ணுறது, இப்படி போனால் தான் மெய்யான சமாதானம் வரும். சும்மா போலியான மேலோட்டமான சிலர் பாருங்கள், இந்த மூன்மார்க்கில் ஒரு மருந்து விற்பான். அந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு பாட்டில் இப்படி ஆட்டி விற்றுட்டு இருப்பான். எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வேறு அது சளியிலேருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்தையும் சோமாக்குதுன்னு எல்லாம் நம்புவாங்க. ஒரு மேலோட்டமான காரியம். இதை வாங்கிட்டு போய் குடிங்க, சரியாக போயிடும். டெய்லி 2 ஸ்பூன் குடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். இதை நம்பி வாங்கிட்டு போவான். நான் சொல்கிறேன், சமாதானம்ங்கிறது மேலோட்டமான ஒரு காரியம் கிடையாது. இது ஆழமான ஒரு காரியம். நீங்கள் யார், எதுக்காக உண்டாக்கப்பட்டீங்க, கடவுள் யார், உங்களுக்கும் கடவுளுக்கு என்ன உறவு, அது ஏன் கெட்டுப்போச்சு, அதை எப்படி திரும்ப கொண்டாடுறாரு கடவுள், அதை திரும்ப உண்டாக்குறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார், தன்னுடைய குமாரனையே கொடுத்தாரு, உங்களுடைய வாழ்க்கையில் எது பெருசாக இருக்கணும், இதெல்லாம் தான் இஷ்யூ. இதை சரி பண்ணிங்கன்னா தான் சமாதானம் வரும். சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான், சமாதானம் உண்டாக முடியும். எவரும் எடுக்க முடியாத, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, எந்த சூழ்நிலையில் இழக்க முடியாத ஒரு சமாதானத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். எப்படி பெற்று அனுபவிக்க முடியும்? கிறிஸ்து உங்களுடைய ஜீவன் என்று ஆக வேண்டும். அவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பூமிக்குள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். இந்த சாதாரண காரியங்களை தெய்வமாக்கிறத விட்டுட்டு தெய்வத்தை தெய்வமாய் வைத்து வணங்கி அவரை பெருசாக நினைக்கிற அந்த இது வந்தால் தான் சரியாகும். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இது டெக்னிக்கை கத்தரல, நாங்கள் இது ஆழமான ஒரு சத்தியம். தேவ சமாதானம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத சமாதானம், கண்டிராத சமாதானத்தை காணலாம், பெறலாம், அனுபவிக்கலாம். அது உங்களுடையதாக மாறும். எவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையும் அதை உங்களிடத்தில் பறிக்க முடியாது.